கோமதி ராஜி அரசு எல்லாரும் ஜெயிலில் இருக்கிறத பார்த்து பாண்டியன் கதிர் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரவணன் ரொம்ப கோவமாகவே ஆயிடுறாரு. இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், இவங்களையும் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் யார் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரும் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே மயிலோட அம்மா அப்பா வராங்க. அவங்க வந்துட்டு இவங்க எல்லாம் வரதட்சணை குடும்பம் பண்ணி கேட்டு குடும்பம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதாது அப்படி இப்படின்னு கட்டுக்கதைகளாக அடிச்சு விட்றாங்க. இந்த கட்டுக்கதைகள்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து செந்தில்ன்றவர்கிட்ட தான் இதை எது பேசுகிறாங்க, என்ன இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு. பாண்டியன் வந்து இந்த இடத்துல நிதானமாக இருக்காரு. நிதானமாக சொல்லட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லட்டும் சொல்லி நிதானமாக கேட்குறாரு. இதில் இந்த இன்ஸ்பெக்டர் முகத்தை பார்த்தா டீல் பண்ணுற விதம் வந்து நார்மலாக இருக்குது. இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு வேளை வந்து மோசமான கரெக்டாக இருந்தால் நேரம் பாண்டியன் குடும்பத்தில் ஒரு ஆளையா 2 முட்டி தட்டி போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு வெளியே விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க வந்து உண்மையாகவே விசாரிக்கணும்னா அடுத்து மயிலை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மயிலை கூப்பிட்டா மயில் வந்து இவங்க சொன்ன கட்டுக்கதைகளும் சொல்ல மாட்டாங்க. மயில் கட்டுக்கதைகள் சொல்லாமல் உண்மையை சொல்லி சரவணன் எல்லாத்தையும் காப்பாற்றிடுவாங்க. அப்படி தான் இந்த சீரியல் எடுத்துகிட்டு போக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரிதாபப்பட கூட வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க யாரும் பரிதாபப்படுறாங்களோ இல்லையோ, பாண்டியன் கண்டிப்பாக வந்து மயில் மேலே பரிதாபப்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். தேங்க்யூ.